ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு எப்படி போட்டீங்க? ஏற்கனவே அனகொண்டான்னு சொல்லி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க பாம்பு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் அது டிராகன் போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படியே வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குவா? என்னையும் அதாவது சார் இருக்கார்ல, நான் சொல்லும் 3 டிராகனும் நல்லா ஈனு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயாண்டி மட்டும் பயங்கரமா பாம்பு மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் விஜயாண்டி. என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். அரண்மனை 2024 ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர். மதகஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர். சுந்தர் சி சுப்ரீமசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட், உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் ஹியூஜ் ஹிட். பட் அதுல பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோஆன், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஹிட் வரும். தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் சூப்பர். விஷால் சார் ஏதாவது சொல்லணுமா? இல்ல 2026 நான் டைட்டில் பாக்குறேன். என்ன டைட்டில் வரப்போகுது? துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். போட்டுலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்ல, சுந்தர் சாரோட இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, இப்ப சுந்தர் சார் இல்ல அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ, அதுலயே இருக்குங்கறீங்க. அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஓகே ஃபைன். சரி, அப்ப அடுத்து finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரல் சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களோ ஒரு பாட்டை. சோ why don't you say something? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல கிரவுட்ல இருந்து, அல்டிமேட். அதுல இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அது நான் அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா, கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானு விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட பிரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. சோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். விஷாலோட ஆலாபன ரேஞ்சில தான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால் அவர்களே, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்ல, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் எண்ட் ஸ்டோரி. ஓகே, இந்த 2 ஜாமான்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன். கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, இது வந்து ஒரு குவக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும். பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகரா இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமா பாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இனிமே பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்பதான் ரொம்ப உற்சாகமா டோர் ஓபன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இவன் தான் சிங்கர். சரி, மெரிட்ல நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒண்ணு பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30,000 சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கன்ஃபார்ம். 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலயும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம். இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன்.
இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கூட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்ல வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும், அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்க ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. It's I don't know. I should thank Raja Vijayani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வருது. தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு, அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. போங்க சார். ஓகே, எனிவேஸ் thank you, சூப்பர். அண்ட் டைம் டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவுல இன்டரப்ட் பண்றேன்னு. இந்த படத்துல நடிச்ச 3 நடிகர்கள், சுந்தர் சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடிச்ச சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணா நல்லா இருக்கும் இந்த நேரத்துல. ரொம்ப நன்றிங்க. அவங்க 3 பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நின்று இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. முக்கியமா மனோபலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருக்காரு இந்த படத்துல, மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம். தேங்க்யூ. இல்ல, எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபலா சார் மட்டும் இல்ல, என் படங்கள்ல வந்து ஹியூமர்ல பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்துல இருந்தாங்க. நீங்க பாப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, இவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடி எல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்க கிரியில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு செல்லதுரை. அது போல ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்துல சொல்லுவாரு, நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுத்துற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மளுக்கு பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபலா சார் இந்த 12 வருஷத்துல எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி, வேற எந்த படத்துல நடிச்சாலும் கூட என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தா பெரிய நம்பிக்கையில் இருந்தாரு. அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து ஒரு வாரம் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்போ கேட்டே இருப்பாரு. பட் துரதிருஷ்டமா தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உண்மையாவே டைம் டிராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்கு அந்த ஃபீலிங் தான் வருது.